மகாராஷ்டிரா தேர்தல் களத்தில் 6 முக்கிய தலைவர்கள் அரசியல் சதுரங்கம் ஆடி வருகின்றனர். கோட்டைக்காக வாக்கு வேட்டை நடத்தும் அந்த 6 பேர் யார் யார்? ராகுல் காந்தி, கார்கே ஆகிய காங்கிரசின் தேசிய முகங்களுக்கு மத்தியில் மகாராஷ்டிர தேர்தல் களத்தில் அக்கட்சியின் முக்கிய அரணாக இருக்கிறார் நானா பட்டோலே. பரப்புரை திட்டங்கள், கட்சியின் நிலைப்பாடு, அரசியல் எதிரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி என பல்வேறு அம்சங்களை தீர்மானிக்கிறார் அவர். மகாவிகாஸ் அகாடி கூட்டணியின் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் தேர்வு ஆகியவற்றிலும் இவரது பங்கு இருக்கிறது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் வேளாண் குடிகளின் கோரிக்கைகளை தேர்தல் களத்தில் எதிரொலிக்கிறார் பட்டோலே. முதல்வர் வேட்பாளர் என கருதப்பட்டாலும் கூட்டணி கட்சிகள் மனம் கோணக்கூடாது என்பதால் மகாராஷ்டிரா தேர்தல் களத்தில் இருட்டு குதிரையாகவே ஓடிக்கொண்டிருக்கிறார் பட்டோலே. காங்கிரஸ், பாரதிய ஜனதா என மாறி மாறி கட்சிகளில் இருந்தாலும் தேர்தல் களத்தில் தனக்கென ஒரு செல்வாக்கை கொண்டுள்ளார் அவர். மகாராஷ்டிரா அரசியலில் பீஷ்மர் என போற்றப்படுபவர் சரத்பவார். முதலமைச்சர், மத்திய அமைச்சர் போன்ற பெரும் பொறுப்புகளை வகித்தவர். முந்தைய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வராமல் தடுத்து மகாவிகாஸ் அகாடி கூட்டணியை உருவாக்கியவர். உத்தவ் தாக்கரே மற்றும் காங்கிரஸ் கட்சியுடன் எதிர்பாராத வகையில் அரசியல் சாணக்கியத்தனம் செய்தவர் சரத்பவார். அப்படி உருவாக்கப்பட்ட மகாவிகாஸ் அகாடி அரசு 2022ஆம் வருடத்தில் கவிழ்ந்தது. சென்ற வருடம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைந்தது. என்றாலும் மக்களவைத் தேர்தலில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட 10 தொகுதிகளில் 8 தொகுதிகளில் வென்று காட்டியது. மகள் சுப்ரியா சுலேவை தனது வாரிசாக நிலைநிறுத்தி மீண்டும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை ஒன்றாக்க வேண்டும் என்பதே இவரது நோக்கமாக உள்ளது. சுப்ரியா சுலே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் முழு கட்டுப்பாட்டை பெறும் வரையில் மூத்த தலைவர் சரத்பவார் ஓயமாட்டார் என்றே தெரிகிறது. அஜித் பவார் எப்போது எங்கே தாவுவார் என்பதை கணிக்கவே முடியாத அளவுக்கு காய் நகர்த்தல்களை செய்யும் வித்தகர். 2019ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு திடீரென தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து புதிய அரசு அமைத்து இவர் பதவியேற்றது அதிர்வலைகளை உண்டாக்கியது. உத்தவ் தாக்கரே முதல்வரான போது அஜித் பவார் துணை முதல்வராக சரத்பவார் ஆசியுடன் மீண்டும் பதவியேற்றார். பின்னர் மகாவிகாஸ் அகாடி அரசு கவிழ்ந்த பிறகு அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஏக்நாத் ஷிண்டே அரசில் துணை முதல்வராக பதவியேற்றார். இப்படி 3 அரசுகளில் துணை முதல்வர் பதவி வகித்த அஜித் பவார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு எந்த பக்கம் இருப்பார் என்பது யாருக்கும் புரியாத புதிராக உள்ளது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நவாப் மலிக் மற்றும் அவரது மகள் உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் 5 பேருக்கு போட்டியிட வாய்ப்பளித்திருக்கிறார் அஜித் பவார். உத்தவ் தாக்கரேவிடமிருந்து பிரிந்து சென்ற முதலமைச்சரான ஏக்நாத் ஷிண்டே பாரதிய ஜனதாவின் கைப்பாவை என்றே முதலில் அறியப்பட்டவர். ஆனால் மெல்ல மெல்ல அவர் பல புதிய திட்டங்களை அமல்படுத்தி தனிப்பட்ட தன் கருத்துக்களை ஆணித்தரமாக வலியுறுத்தி வருகிறார். மக்களவைத் தேர்தலில் இவரது சிவசேனா பிரிவு 7 தொகுதிகளில் வெற்றி பெற்றதும் இவரது கரத்தை வலுப்படுத்தி உள்ளது. சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே எதிரிகளாக கருதிய காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் ஆதரவுடன் முதல்வரானார் உத்தவ் தாக்கரே. பின்னர் ஆட்சியும் பறிபோய் கட்சியும் உடைந்து பின்னடைவை சந்தித்தாலும் தொடர்ந்து தனது சிவசேனா பிரிவை உற்சாகப்படுத்தி களத்தில் கடும் முயற்சியுடன் இழந்த செல்வாக்கை மீட்க முயற்சி செய்து வருகிறார் அவர். தனது மகன் ஆதித்யாவை வாரிசாக உருவாக்க உத்தவ் தாக்கரே முயற்சி செய்து வருகிறார் என இவருக்கு எதிராக விமர்சனம் வைக்கப்படுகிறது என்றாலும் மக்களவைத் தேர்தலில் 9 தொகுதிகளில் இவரது பிரிவு வெற்றி பெற்று தனது வலிமையை காட்டியுள்ளது. மகாவிகாஸ் அகாடி சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் உத்தவ் தாக்கரே மீண்டும் முதல்வராக சரத்பவார் உள்ளிட்டோர் ஆதரவளிப்பார்கள் என கருதப்படுகிறது. பிரதமர் மோடி உள்ளிட்ட எத்தனையோ நட்சத்திர முகங்கள் பாரதிய ஜனதாவில் இருந்தாலும் மகாராஷ்டிராவில் அக்கட்சியை வழிநடத்துவதில் தேவேந்திர பட்னாவிஸுக்கு முக்கிய பங்கு உண்டு. கூட்டணி நிலைப்பாடுகளில் பட்னாவிஸின் விட்டுக் கொடுக்கும் தன்மை பெரிதாக பேசப்படுகிறது. அஜித் பவார் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் மற்றொரு துணை முதல்வராக நியமிக்கப்பட்ட போதும் பட்னாவிஸ் அதிருப்தியை வெளிப்படுத்தவில்லை. மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பின்னடைவை சந்தித்த போது அதற்கான பொறுப்பை பட்னாவிஸ் ஏற்றுக்கொண்டு துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்தார். ஆனால் கட்சி தலைமையின் ஆலோசனைப்படி பதவியை ராஜினாமா செய்யாமல் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் தேர்தல் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து வருகிறார். இப்படி பல்வேறு மூத்த தலைவர்களின் அரசியல் எதிர்காலம் மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலுடன் பின்னி பிணைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லி செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம்.